2026ஆம் ஆண்டு தேர்தல் திமுகவிற்கு பின்னடைவாக அமையும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களை தமிழிசை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதையடுத்து பேட்டியளித்த அவர், தர நிர்ணயம் செய்யப்பட்ட குடிநீரை வழங்கியதற்கான ஆதாரத்தை வெளியிட முடியுமா என கேள்வி எழுப்பினார். நிர்வாகம் சிறப்பாக நடக்கிறது என கூறுபவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை இன்னும் பார்க்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். நேரத்தில் கழிவு நீரும் குடிநீரும் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் அதை போர்க்குணத்தோடு கண்காணித்து இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே. அப்போ வந்தால் என்ன செய்யணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் எதுவுமே செய்யாமல் முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டு இன்னைக்கு மக்கள் மீது குற்றத்தை சாட்டிவிட்டு இன்னைக்கு ஒரு சுத்தமான குடிதண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல இருப்பிடம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதுதான் சமூக நீதி என்றது. ஆனால் சமூக நீதியை பேசிக்கொண்டே இன்னைக்கு இன்னொரு வேங்கை வயலா அப்படின்றது நமக்கு பயமாக இருக்குது. அதனால் அந்த மக்களுக்குமே இன்னும் அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கவில்லை. அதனால் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் எங்கப்பா, துணை முதலமைச்சர் எங்கே? இல்லை இப்படி மறைச்சு பேசாமல், உண்மையை மறைக்காமல், மிரட்டாமல் இதிலிருந்து பாடம் கற்பித்து மக்களுக்கானதை செய்யுங்கள் என்று நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிறைய நிவாரணமே பின்னடைவா இருக்காது, ரொம்ப பின்னடைவா இருக்கும், அவ்வளவுதான்.